பங்காரா ஆபீஸ் விஷயமா வெளியூர் போறாரு. இன்னைக்கு இரவு வீடு திரும்ப முடியாது அப்படின்னு அவர் மனசுல ஒரு குரல் கேக்குது. இது பாபா அனுப்புற செய்தி தானா அப்படின்னு அதை சோதிக்க விரும்புறார் பங்காரா. காலையிலேயே கார்ல கிளம்பிடுறாரு. போற வழியில குறுக்கந்து ஒரு பெரியவர் லிப்ட் கேட்கிறாரு. சரின்னு அவரையும் ஏத்திக்கிறாங்க கார்ல. கொஞ்ச தூரம் வரைக்கும் கார் நல்லாவே போகுது. அப்புறம் ஒரு மலைப்பாதை வருது. அதுல கார் ஏற ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரம் போனதுமே காரோட பிரேக் ரிப்பேர் ஆயிடுது. அவசரப்பட்டு யாரும் கீழே குதிச்சிடாதீங்க, ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு, இன்னொரு பக்கம் மலை இருக்கு, நான் மலையில மோதி எப்படியாவது நிறுத்திடுறேன் அப்படின்னு டிரைவர் எச்சரிக்கிறாரு. டிரைவர் மலையில போய் மோதி நிறுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றப்பலாம் எதிர்த்தாப்புல ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வரதுனால அவரால் நிறுத்த முடியாம இருக்கு. பங்காராவுக்கு கைரேகை பார்க்க தெரியும். இந்த சமயத்துல தனக்கு ஒரு கண்டம் இருக்கு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே பாபாவை நோக்கி பிரார்த்தனை பண்றாரு. நான் சந்தேகப்பட்டது தவறு பாபா, என்ன மன்னிச்சிடுங்க, அப்படி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு. உடனே கொஞ்ச நேரத்துக்குலாம் கார் ஒரு வளைவுல திரும்புது. வளைவுல 3 கல்லு கீழே இருக்கு ரோட்ல. அதோட கூர்மையான எட்ஜ்ல ஏறி இறங்குற டயர் பஞ்சர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா கார் நின்னுடுது. டிரைவர் டயர்லாம் மாத்தி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு மதியத்துக்கு மேலதான் போய் சேர்றாங்க. இரவுக்குள்ள சொன்னபடி வேலை முடியவே இல்லை. அதனால அவரால் வீடும் திரும்ப முடியல. அதுல இருந்து பங்காரோட சந்தேகம் முற்றிலுமா அழிஞ்சிடுது. அவர் மனசுல தோன்ற விஷயங்கள்லாம் பாபா அனுப்புற செய்திகள்னு முழுமையா நம்ப